ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆலினால் தமிழச்சி. இன்றைக்கி வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். விநாயகருடைய இன்னைக்கு விநாயகருடைய டே. விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் மீண்டும் உங்கள் அனைவருக்கும். எல்லாரும் வீட்லேயும் வந்து இன்றைக்கி சமைச்சிருக்கோம். நல்லா வந்து கொழுக்கட்டை, நல்ல சமையல், அதாவது நிறைய வகைகள்லாம் இன்றைக்கி சமைச்சிருக்கோம். சாம்பார், பொரியல், வடை, பாயாசம், அப்புறம் பால் கொழுக்கட்டை, அப்புறம் வந்து சாதா மோதக கொழுக்கட்டை, இதெல்லாமே நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கோம். எல்லார் வீட்லேயும் செஞ்சுருக்கோம். ஏன்னா இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் இதை தான் செஞ்சுருக்கேன். வாங்க நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். வாங்க. நான் எல்லாமே வந்து சமைச்சி அன்னலக்ஷ்மி முன்னாடி தான் வச்சுருக்கேன். இப்போ தான் வந்து விநாயகருக்கு எடுத்துகிட்டு போய் படைக்க போகிற எல்லாத்தையும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நம்மளுடைய பாயாசம். இது வந்து வெல்லம் பாயாசம், ஜவ்வரிசி, பாசி பருப்பு போட்டு செஞ்சது வெல்லம் பாயாசம். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி இதை தான் சமைச்சிருக்கோம், வெல்லம் பாயாசம். அடுத்தது சுண்டல். எல்லாம் பாயாசம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு தொக்கு. அப்புறம் வந்து இது பூசணிக்காய் சாம்பார். அப்புறமா சாப்பாடு. அடுத்து பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை இந்த வாட்டி தான் நான் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். பால் கொழுக்கட்டை நான் இதெல்லாம் வந்து எப்படி செஞ்சேன்றதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சே காமிக்கிறேன் இதுக்கவே. அடுத்தது வடை. அடுத்தது இந்த எள்ளு உருண்டை. இது நான் வீட்டிலேயே செஞ்சது. இது நான் கடையில் வாங்கினது பொரி, அவல், கடலை. இது வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கொழுக்கட்டை. இந்த ஷேப்பில் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். மோதகம் ஷேப்பில் கொஞ்சம் செஞ்சுருக்கேன். அடுத்து வந்து புடி கொழுக்கட்டையாகவும் செஞ்சுருக்கேன். இது பாதி அது பாதி செஞ்சுருக்கேன். பூஜை பண்ணுறது நம்ம எப்படி எல்லாத்தையும் படையல் போட்டுட்டு பூஜை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு எங்கன்னா வெளியில் போகிறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். வாங்க பூஜையை பார்க்கலாம். நம்ம பூஜையை ஆரம்பிக்க போகிறோம். நம்ம செஞ்சதெல்லாம் வந்துட்டு இப்போ படையல் போட்டாச்சு. என்னோட அவுட்ஃபிட் இதுதான் பாருங்க. என்னோட அவுட்ஃபிட் இதுதான். நான் எப்பவுமே வந்து ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நிறைய போட்டுக்க மாட்டேன். சரி, இன்னைக்கு ஏதோ வந்து விநாயகருடைய ஒரு டேன்றதால நான் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஏதோ கொஞ்சமாக எடுத்து ஏதோ 1-2 அந்த மாதிரி போட்டுருக்கேன். வாங்க இப்போ வந்து